Hello friends, welcome to our channel AVP Chemistry class. Today's discussion is last year CTS exam question paper. Already 190 question discussed. Final or 10 question. That question is based on spectroscopy topic. Okay, so first question, the 104, choose the correct statement about IR spectroscopy. IR spectroscopy related on a correct on a statement எது அப்படிங்கிறத choose பண்ணுறோம். First, the intermolecular, that is okay, so intermolecular hydrogen bonds gives sharp band and intramolecular hydrogen bands give broad band. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த intermolecular வந்து என்ன பேண்ட் கொடுக்கும், intermolecular give sharp band அப்படின்ட்டு, அது intramolecular gives broad band. ஸோ இது கரெக்டாகனா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து என்னது intermolecular hydrogen bonds அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த intermolecular hydrogen bondனா என்ன அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ intermolecularனா ஒரு மாலிகுல்ஸ் இருக்குன்னா அந்த ரெண்டு மாலிகுலுக்கு இடையில் இருக்கக்கூடிய பாண்ட் தான் intermolecular. அதாவது டூ மாலிகுல்ஸ் பிட்வீன் த பாண்ட். இந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு alkyl alcohol, then here one alkyl alcohol, here one alkyl alcohol. ஸோ இந்த டைமர் ஆஃப் ஆல்கஹால் டூ ஃபார்மில் ரெண்டு ஆல்கஹால் எடுத்துக்கிறோம். இது ஒரு alkyl alcohol, இங்கே ஒரு alcohol. ஸோ இந்த ரெண்டு பாண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கா. ஸோ இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், intermolecular hydrogen bonding. தட் இஸ் இந்த பிட்வீன் த மாலிகுல், இந்த மாலிகுலுக்கு இடையில ரெண்டு மாலிகுலுக்கு இடையில இருக்கக்கூடிய பாண்ட் தான் வந்து என்னென்னு சொல்கிறோம், intermolecular hydrogen bond. இந்த பாண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் எ ப்ராட் பேண்ட். இது வந்து இந்த பேண்ட் வந்து ப்ராட் பேண்ட். அதோட ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா 3500 to 3200 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் இந்த ரேஞ்சில் இருக்கும். அதுதான் intermolecular hydrogen bonds. தென் இந்த intermolecular hydrogen bonds ஆர் கான்சன்ட்ரேஷன் டிபெண்டன்ட். இந்த கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கான்சன்ட்ரேட்டட் ஆல்கஹால், இதெல்லாமே வந்து intermolecular hydrogen bonds. தென் intramolecular hydrogen bonds அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். intramolecularனா intramolecular hydrogen bond is nothing but வந்து within the molecule, அந்த மாலிகுலுக்கு உள்ளாடியே ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு ஆல்கஹால், இது ஒரு ஹைட்ரஜன் பாண்ட்ஸா. ஸோ அப்போ இந்த வித்தின் த மாலிகுலுக்குள்ள ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுதான் intramolecular. அனதர் ஒன் எக்ஸாம்பிள், ஒரு பென்சின் ரிங். இந்த பென்சின் ரிங்கில் ஒன் நைட்ரோ குரூப், இந்த OH, இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ அப்போ இது வந்து சேம் ஆட்டம் தான், சேம் மாலிகுல் தான். இது என்னது, நைட்ரோபென்ஃபினால். இந்த OH இங்கே வந்து நைட்ரோ குரூப் இருக்குது. ஸோ அப்போ நைட்ரோஃபினால் அது வந்து ஒரே காம்பவுண்ட், அந்த ஒரு காம்பவுண்டில் உள்ள ஹைட்ரஜன் பாண்ட், சேம் காம்பவுண்ட்லேயே ஹைட்ரஜன் பாண்டிங் இருந்தால் அது intramolecular. அது ரெண்டு மாலிகுல், இது ஒரு மாலிகுல், இது ஒரு மாலிகுல், இந்த ரெண்டு மாலிகுலுக்கு இடையில உள்ள ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து intermolecular hydrogen bonds. ஸோ இந்த இதில் வந்து நமக்கு கிடைக்கிறது என்னென்னா ஒரு ஷார்ப் பீக். இதில் intramolecular இல்லை கிடைக்கக்கூடியது வந்து எப்படின்னா ஷார்ப் பீக்காக இருக்கும். ஓகே, ஸோ அதோட ரேஞ்ச் வந்து 3650 இதுலேருந்து 3590 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் இந்த ரேஞ்சில் இருக்கிறது தான் intramolecular hydrogen bonds. ஸோ இது வந்து நாட் ஒன்லி OH பாண்ட் மட்டும் கிடையாது, NH பாண்டும் இதில் இன்வால்வ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பிரிடின், இந்த பிரோல்னு நமக்கு ஒரு காம்பவுண்ட் உண்டு. இந்த பிரோல் வந்து இட்ஸ் சேம் காம்பவுண்ட், இது ஒரே காம்பவுண்ட். இந்த காம்பவுண்டில் NH பாண்ட் இருக்குது. அந்த இது வந்து என்னன்னு சொல்கிறோம், intramolecular. இந்த intramolecular NH பாண்ட் இதோட வந்து IR வேல்யூ வந்து 3500 சென்டிமீட்டர் இன்வர்ஸ். தென் intermolecular இந்த NH பாண்டுக்கு 2 molecules ஆஃப் அமோனியா, இந்த டைமர் ஆஃப் அமோனியா. ஸோ இது வந்து ஒரு NH3 மாலிகுல், தென் ஹியர் ஒன் NH3 மாலிகுல். ஸோ அப்போ ரெண்டு மாலிகுல் இருக்குது,
ரெண்டு மாலிகுலுக்கு இடையில் இந்த NH பாண்ட் இருக்குது, அந்த NH பாண்டை நம்ம என்னன்னு சொல்கிறோம், இன்டர் மாலிகுலர் NH பாண்ட். தட் வேல்யூ இஸ் 3300 சென்டிமீட்டர் இன்வர்ஸ். ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து நமக்கு OH பாண்டும் இருக்குது, தென் NH பாண்டும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பாண்டையும் கம்பேர் பண்ணும்போது விச் ஒன் இஸ் கிரேட்டர் வந்து இன் IR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வேல்யூனா வந்து இன் ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தென் நைட்ரஜன். நைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ இதுக்கு தான் இதோட வேல்யூ தான் அதிகமாக இருக்கும். தட் ரேஞ்ச் இஸ் 3650 to 3200. தென் NH பாண்ட் வேல்யூ இஸ் 3500 சென்டிமீட்டர் இன்வர்ஸ். ஓகே, ஸோ அப்போ இது என்னது இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ், தென் இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ அப்போ நமக்கு தந்திருக்கிறது வந்து இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட்ஸில் நமக்கு என்ன இருக்கும், ப்ராட் பேண்ட், நாட் இந்த ஷார்ட் பேண்ட் இருக்காது, ப்ராட் பேண்ட் இருக்கும், ப்ராட் பேண்ட் இருக்கும். அண்ட் இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பேண்ட்ஸில் வந்து நமக்கு ஷார்ட் பேண்ட் இருக்கும், ஷார்ட் பேண்ட். ஓகே, ஸோ அப்போ இது வந்து ராங். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆல்டிஹைட் அப்சார்ப் லோயர் வேவ் நம்பர் தென் கீட்டோன். அப்போ இது வந்து என்னன்னு பார்க்குறோம். ஆல்டிஹைட் ஆல்டிஹைடுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் அசிட்டால்டிஹைட் எடுத்துக்கிறோம். அசிட்டால்டிஹைட் CH3 C டபுள் பாண்ட் O, இங்கே இது வந்து அசிட்டால்டிஹைட். தென் கீட்டோன் வந்து CH3 C டபுள் பாண்ட் O CH3. ஸோ அப்போ இது வந்து அசிட்டால்டிஹைட், இது வந்து அசிட்டோன். இங்கே வந்து ஆல்டிஹைட் குரூப் இருக்குது, இது வந்து ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப், இதுக்கு வந்து கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ அப்போ இதோட நேம் வந்து அசிட்டால்டிஹைட், இது வந்து அசிட்டோன். அப்போ இந்த ரெண்டு காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ இதில் வந்து பார்க்கும்போது இன் கீட்டோன் தட் இஸ் அசிட்டோன், இந்த அசிட்டோனில் 2 அல்கைல் குரூப், இது ஒரு அல்கைல் குரூப், இது ஒரு அல்கைல் குரூப். அல்கைல் குரூப்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், அல்கைல் குரூப்னா இஸ் நத்திங் பட் ஆர் குரூப்னு ஜென்ரலாக சொல்லுவோம். அதில் எதெல்லாம் வரும், மெத்தில் குரூப்னா ஒரே ஒரு CH3 மட்டும், ஒரே ஒரு கார்பன் வச்சுருந்துச்சுன்னா அது மெத்தில் குரூப். அதே அடுத்து மெத்தில் கத்தின வரும் எத்தில் குரூப்னா CH3 ரெண்டு கார்பன், CH2 இது வந்து எத்தில் குரூப். தென் ப்ரொப்பில் குரூப் அப்படின்னா 3 கார்பன் இருக்கும். தென் 4 கார்பன் இருந்தால் பியூட்டைல் குரூப். இது எல்லாமே அல்கைல் குரூப்பில் வரும். ஸோ அப்போ இன் அசிட்டோன் இல்லை 2, இது ஒரு அல்கைல் குரூப், இது ஒரு அல்கைல் குரூப், 2 அல்கைல் குரூப் அட்டாச்டு டு த கார்பனைல் கார்பன். இந்த கார்பனைல் கார்பனில் இது ஒரு கார்பனைல் கார்பன், அந்த கார்பனைல் கார்பனில் 2 CH3 குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கு. பட் ஆல்டிஹைடில் ஒரே ஒரு அல்கைல் குரூப் தான் இருக்குது. இந்த ஒரு அல்கைல் குரூப்பும் அனதர் ஒன்னில் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமும் இருக்குது. ஸோ அப்போ இதில் வந்து இந்த அல்கைல் குரூப் எதில் அதிகமாக இருக்குது, இதில் தான் அதிகமாக இருக்குது, இதுக்கு தான் அதிகமாக இருக்குது, இதுக்கு கம்மியாக இருக்குது. எதுக்கு, அல்கைல் குரூப். ஸோ அல்கைல் குரூப் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அல்கைல் குரூப் என்னது, ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், தட் இஸ் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அது வந்து ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், தட் இஸ் +I எஃபெக்ட் அதுக்கு இருக்கும். ஸோ அப்போ அது வந்து அல்கைல் குரூப், இந்த CH3 குரூப் இருக்குல்ல, அந்த CH3 குரூப் வந்து ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் விச் இன்க்ரீஸ், அது வந்து என்ன பண்ணும், இன்க்ரீஸ் த எலக்ட்ரான் டென்சிட்டி ஆன் த கார்பனைல் கார்பன். ஸோ அப்போ இது ஒரு அல்கைல் குரூப், இங்கே ஒரு அல்கைல் குரூப். ஸோ இந்த ரெண்டு அல்கைல் குரூப் இருக்கிறனால இந்த கார்பனைல் கார்பன் இருக்கு, அந்த கார்பனைல் குரூப்பில் உள்ள கார்பனில் எலக்ட்ரான் டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. பட் ஆல்டிஹைடில் ஒரே ஒரு அல்கைல் குரூப் தான் இருக்குது. ஸோ அப்போ இதையும் கம்பேர் பண்ணும்போது கீட்டோனில் தான் அந்த எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து அந்த கார்பனைல் கார்பனுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ திஸ் எலக்ட்ரான் ரிலீஸ் வீக்கன்ஸ் த CO. இது வந்து நம்ம எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக கொடுக்குறனால இந்த CO பாண்ட் இருக்குல்ல, இது வந்து வீக்காக இருக்கும். அதான் இது வந்து வீக்கன் அப்படின்னு சொல்கிறோம். வீக்கன்ஸ் த CO பாண்ட் இன் கீட்டோன் இஸ் மோர் தென் ஆல்டிஹைட். ஆல்டிஹைடை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ எ வீக்கர் பாண்ட் ஹேஸ் எ லோயர், இது வந்து இந்த வீக்கான பாண்ட். ஸோ இதுக்கு என்னன்னு சொல்கிறோம், லோயர் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் தட் இண்டிகேட்ஸ் K. அப்போ அதோட ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா அதோட வேவ் நம்பரும் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ ஆல்டிஹைடுக்கு இப்போ இது வந்து கீட்டோன். இந்த கீட்டோனுக்கு எவ்வளோ ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னா IR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி 1715 to 1705 இந்த ரேஞ்சில் இருக்கும். அது ஆல்டிஹைடுக்கு வந்து 1740 to 1720 இந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ அப்போ இதே கம்பேர் பண்ணும்போது இதுக்கு இருக்க ஆல்டிஹைட் தான் வந்து இஸ் மோர் கம்பேர் டு கீட்டோன். பிகாஸ் கீட்டோனில் 2 அல்கைல் குரூப் இருக்குது. இந்த அல்கைல் குரூப் வச்சு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஸோ இந்த 2 எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வந்து இந்த கார்பனில் எலக்ட்ரான் டென்சிட்டி அதை கிரியேட் பண்ணி அது வந்து அந்த CO பாண்ட் வீக் ஆகுது. ஸோ தட் இஸ் த ரீசன் இந்த ஆல்டிஹைட் அப்சார்ப் லோயர். ஆல்டிஹைட் வந்து லோயர் வேவ் நம்பர் கிடையாது, ஹையர் வேவ் நம்பர்.
ஓகே தென் கீட்டோன் தான் லோயர் வேவ் நம்பர். ஸோ அப்போ இது வந்து ராங். ஓகே தென் நெக்ஸ்ட்டு when the compound is meta substituted, inductive effect is considered as important அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்குள்ளே இது பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட் நமக்கு வந்து இந்த ஆர்த்தோ மெட்டா பேரா டைரக்டிங் குரூப்னா என்ன அதை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த ஆர்த்தோ மெட்டா அண்ட் பேரா டைரக்டிங் குரூப். ஸோ இது நமக்கு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இது எப்படின்னா வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். எதெல்லாம் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அப்படின்னு சொல்கிறோன்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், தட் இஸ் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் எதெல்லாம் அப்படின்னா வந்து OH குரூப். OHனால 2 லோன் பேர் இருக்கும். எதுக்கெல்லாம் லோன் பேரோ இருக்கோ அதெல்லாம் வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். இஸ் நத்திங் அமைடு குரூப். ஓகே தென் இந்த இம்மின் குரூப், then acetamide group, NHCOCH3 acetamide group. Okay then இந்த methoxy group, methoxனா OCH3 group. ஓகே தென் அல்கைல் குரூப் CH3 மெத்தில் எத்தில் குரூப். வந்து காமனாக சிம்பிளாக இப்படி சொல்லலாம். அதாவது எக்ஸ்னா என்னது, இதில் ஹாலஜன்ஸ் வரும். இதெல்லாம் ஹாலஜன் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், தென் அயோடின் ஹாலஜன்ஸ். தென் அல்கைல் குரூப்னா மெத்தில் குரூப், எத்தில் குரூப், தென் ORனா alkoxy group, that is OCH3 methyl group. then NH2 amide, OH, then SH இது எல்லாமே வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். இது எல்லாத்துக்குமே என்ன இருக்கும், லோன் பேர் இருக்கும். ஓகே ஸோ அப்போ லோன் பேர் இருந்துச்சுன்னா அது வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்னு சொல்கிறோம். ஸோ இந்த எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் லோன் பேர் இருக்குது, அது வந்து என்னென்னு சொல்கிறோம், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஆர்த்தோ அண்டு பேரா டிரெக்டிங் குரூப்பாக இருக்கும். ஓகே ஸோ அப்போ வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் ஆர் ஆர்த்தோ அண்டு பேரா டிரெக்டிங் குரூப். இதில் வந்து இந்த என்ன இருக்குல்ல, இந்த இவ்வளோ இது எல்லாமே நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆக்டிவேட்டிங் குரூப். இது எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஆக்டிவேட்டிங் குரூப். பட் எக்ஸப்ட் இது இந்த இருக்குல்ல, இது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் இருக்குல்ல, இது வந்து டீஆக்டிவேட்டிங் குரூப். எதனால இதை வந்து நம்ம டீஆக்டிவேட்டிங் குரூப் அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த ஹாலஜன் ஃபேமிலி இருக்குல்ல, இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், அதான் ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் pulls the electron density away from the benzene ring. அந்த பென்சின் ரிங்கில் வந்து எலக்ட்ரான் கம்பேர் பண்ணும்போது, இப்போ இது ஒரு பென்சின் ரிங், அதில் வந்து பென்சின் ரிங்கில் குளோரின் இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது குளோரின் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தென் பென்சினில் வந்து ரொம்ப எலக்ட்ரோநெகட்டிவ் அதிகமாக இருக்கிறனால அது வந்து இந்த பென்சின் ரிங்கை தன்னை நோக்கி இழுக்கும். அதான் எலக்ட்ரான் டென்சிட்டி அவே ஃப்ரம் த பென்சின் ரிங் த்ரூ த மைனஸ் எஃபெக்ட். So that is main reason. The main reason is more electronegative group. That is the main reason is halogen is a deactivating group. Okay, so இது எல்லாமே வந்து electrodonating group தான். இது electrodonating groupனா ஆர்த்தோ அண்ட் பேரா டிரெக்டிங் group. For example வந்து இப்போ ஒரு பென்சின் ரிங், இந்த பென்சின் ரிங்கில் நைட்ரோ குரூப் டபுள் பாண்ட், இந்த நைட்ரோ குரூப் இந்த இது வந்து ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்டிங் குரூப்பில் வெயிட் ஒரு பென்சின் ரிங் வந்து மெத்தில் குரூப் இஸ் அல்கைல் குரூப். இது வந்து ஒரு எலக்ட்ரோடொனேட்டிங் குரூப். இது வந்து நைட்ரேஷன் பண்ணுறோம். அப்போ நைட்ரேஷன் பண்ணும்போது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் தென் சல்ஃபியூரிக் ஆசிட் இதை வச்சு நம்ம நைட்ரேஷன் பண்ணும்போது நமக்கு இது வந்து ஒரு அல்கைல் குரூப்னா இஸ் ஆர்த்தோ அண்ட் பேரா டிரெக்டிங் குரூப். அப்போ ஆர்த்தோ பொசிஷன்லேயும் அதோட ஆர்த்தோ பொசிஷன் இது வந்து ஆல்ரெடி CH3 குரூப் இருக்குது. அதோட ஆர்த்தோ பொசிஷனாக இந்த பொசிஷனில் நைட்ரோ குரூப் வரும். இதுதான் ஆர்த்தோ பொசிஷன். ஓகே தென் அடுத்து பேரா பொசிஷன்னா பென்சின் ரிங். இந்த பென்சின் ரிங்கில் வந்து மெத்தில் ஆல்ரெடி இருக்குது. தென் பேரா பொசிஷன், இந்த பேரா பொசிஷனில் ஒரு NO2 குரூப் இருக்கும். இது வந்து பேரா பொசிஷன். இது ஆர்த்தோ, இது பேரா. ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பில் நைட்ரேஷன் நடக்கும்போது அது ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்டிங் குரூப். இதே வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பாக இருக்குது.
எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னா எதெல்லாம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக என்ன இருக்கணும், டபுள் பாண்ட் இருக்கணும். அது வந்து ஒரு டபுள் பாண்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா மல்டிபிள் பாண்டாக இருக்கணும். மல்டிபிள் பாண்டாக இருக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஆல்டிஹைட், எல்லாத்துலேயுமே கார்பனைல் குரூப் இருந்தால் அது வந்து டபுள் பாண்ட் வந்துடும் ஆல்டிஹைட். தென் நைட்ரோ குரூப், தென் கீட்டோ சயனைடு குரூப் ட்ரிபிள் பாண்ட், தென் கீட்டோ குரூப், ஓகே, தென் ஆசிட் குரூப், ஓகே, தென் எஸ்டர் குரூப். ஸோ இது எல்லாத்துலேயுமே டபுள் பாண்ட் வந்திருக்கு. ஓகே, தென் அசிட்டமைடு குரூப். ஸோ இது எல்லாத்துலேயுமே டபுள் பாண்ட் வந்திருக்கு. டபுள் பாண்டோ அல்லது மல்டிபிள் பாண்டோ இருந்துச்சுன்னா அது வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அது வந்து எதை இருக்கும் அப்படின்னா மெட்டா டிரெக்டிங் குரூப்பாக இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து என்னென்னு சொல்கிறோம், இது எல்லாமே டீஆக்டிவேட்டிங் குரூப். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது வந்து ஒரு பென்சின் ரிங். இந்த பென்சின் ரிங்கில் ஒரு நைட்ரோ குரூப் வந்து இருக்குது. ஸோ பென்சின் ரிங்கில் ஒரு நைட்ரோ குரூப்னா அது எப்படி எழுதிக்கலாம், அந்த டபுள் பாண்ட் இருக்கா இங்கே வரும். அப்போது நைட்ரோ குரூப் டபுள் பாண்ட் இருக்குது. இது வந்து ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். இதை நம்ம நைட்ரேஷன் பண்ணுறோம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் தென் சல்ஃபியூரிக் ஆசிட் வச்சு பண்ணும்போது இது வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ அதில் என்ன இருக்கும் வந்து மெட்டா டிரெக்டிங், ஒரு NO2 இருக்குது. ஸோ பின்னொரு நைட்ரேஷன் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது வந்து மெட்டா பொசிஷனில் இருக்கும். ஸோ இது வந்து மெட்டா டைரக்டிங் குரூப். அப்போ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வந்து மெட்டா டிரெக்டிங் குரூப் அப்படிங்கிறது தெரிஞ்சுச்சா? ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பென்சின் டெரிவேட்டிவ்னா ஒரு பென்சின் ரிங் போட்டு இது ஒரு பென்சின் ரிங். இந்த பென்சின் ரிங்கில் ஒரு மெத்தில் குரூப் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் வந்து இது டொலூயின். இதே பென்சின் ரிங் போட்டு அதில் வந்து ஒரு NH2 குரூப் இருக்குது அப்படின்னா இது அனிலின். அடுத்து ஒரு பென்சின் ரிங் போட்டு இல்லை OCH3 குரூப் இருக்குது, அதை என்னென்னு சொல்லுவோம் அனிசோல். அடுத்து வந்து ஒரு பென்சின் ரிங் போட்டு இல்லை ஒரு Cl குரூப் இருக்குது, இதில் வந்து குளோரோபென்சின். ஸோ அப்போ பென்சின் ரிங்கில் இந்த குரூப் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த குரூப்பை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பென்சின் டெரிவேட்டிவ். ஸோ அப்போ பென்சின் டெரிவேட்டிவ் இன் ரெசனன்ஸ் மீசோமெரிக் எஃபெக்ட் இஸ் ப்ரிடாமினன்ட்லி வந்து ஆப்பரேட் ஆர்த்தோ அண்டு பேரா பொசிஷன். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்த்தோ பேரா பொசிஷனில் என்ன இருக்குன்னா ரெசனன்ஸ் அல்லது அதோட இன்னொரு நேம் வந்து மீசோமெரிக் எஃபெக்ட் இருக்கும். இதில் ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன். அடுத்தது மெட்டா பொசிஷன். த ரெசனன்ஸ் எஃபெக்ட் இஸ் மினிமைஸ்ட். அதில் வந்து என்னது ரெசனன்ஸ் எஃபெக்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் தான் டாமினேட் பண்ணும். இண்டக்டிவ் எஃபெக்ட் தான் அதை டாமினேட் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் த டாமினன்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங் ஆஃப் IR அப்சார்ப்ஷன் ஃப்ரீக்வன்சி சச் அஸ் த கார்பனைல் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி. அது வந்து என்ன இருக்கும் கார்பனைல் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ அப்போ இதில் என்ன மெயினாக ஆர்த்தோ அண்ட் பேரா டிரெக்டிங் குரூப்பில் ரெசனன்ஸ் அண்ட் மீசோமெரிக் எஃபெக்ட், மெட்டானில் இண்டக்டிவ் எஃபெக்ட். ஓகே, ஸோ அப்போ நமக்கு கொஸ்டின் வந்து மாலிகுல் டிரான்ஸ்ஃபர்ஸ் வெயிட் when the compound is meta substituted and the inductive effect is considered as important. இது வந்து கரெக்ட் தான். ஏன்னா மெட்டா சப்ஸ்டிடியூட்டட்னா இண்டக்டிவ் எஃபெக்ட், இதே ஆர்த்தோ அண்ட் பேராப்னா ரெசனன்ஸ் அல்லனா மீசோமெரிக் எஃபெக்ட். ஓகே, then the molecule transfers its energy from fundamental to overtone and back again is called field effect. இல்லை, அதாவது நமக்கு வந்து இந்த ஃபெர்மி ரெசனன்ஸில் ஃபண்டமெண்டலும் வந்து ஓவர்டோனும் நம்ம கப்புள் ஆகி நமக்கு வந்து இப்படி ஒரு பீக் கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ அது என்னன்னு சொல்கிறோம் ஃபெர்மி ரெசனன்ஸ், நாட் ஃபீல்ட் எஃபெக்ட். ஸோ அப்போ இதுக்கு வந்து ஃபெர்மி ரெசனன்ஸ் தான் கரெக்ட், நாட் ஃபீல்ட் எஃபெக்ட். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ராமன் எஃபெக்ட் வந்து அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட்டா அல்லனா எமிஷன் ஆஃப் லைட்டா இல்லை எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டா அல்லது இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டா அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி ராமன் எஃபெக்ட்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதாவது ராமன் எஃபெக்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். அதாவது ஒரு இன்சிடென்ட் லைட்டுங்கிறது போகுது, அந்த இன்சிடென்ட் லைட்னு சொல்லலாம், அந்த லேசர் லைட் அது வந்து ஒரு சாம்பிளில் படும்போது, நமக்கு வச்சுருக்க சாம்பிளில் படும்போது அது எப்படி ஸ்கேட்டர் ஆகுதுன்னா ஆன்டி ஸ்டோக்ஸ், தென் ஸ்டோக்ஸ் லைன்ஸ், தென் ரேலேஸ்
ஸ்கேட்ரிங். ஆன்டி ஸ்டோக்ஸ் இதில் வந்து இன்எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங் அது எதெல்லாம் வரோம்னா ஸ்டோக்ஸும் ஆன்டி ஸ்டோக்ஸும், இந்த ஸ்டோக்ஸ் லைன்ஸும் ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்ஸ் இந்த ரெண்டும் சேர்ந்தே தான் இன்எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங். அதே எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங், இந்த எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங் என்னன்னா வந்து ரேலே ஸ்கேட்ரிங் இருக்குல்ல, அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங். இது இன்எலாஸ்டிக் ராமன் ஸ்கேட்ரிங். இன்எலாஸ்டிக் ராமன் ஸ்கேட்ரிங் வந்து ஸ்டோக்ஸ் லைனும் ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்ஸும், அதே வந்து எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங் வந்து ராமன் லைன்ஸ். ஓகே, ஸோ அப்போ இதை பார்ப்போம். இன் ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட் பை மாலிகுல்ஸ், அதாவது ஒரு இன்சிடென்ட் லைட் வந்து வருது, அதை நம்ம என்ன நினச்சிக்கிறோம் E0. அந்த E0 வந்து அதுதான் இன்சிடென்ட் லைட், அந்த இன்சிடென்ட் லேசர் அப்படின்ட்டு அது வந்து சாம்பிளில் படும்போது ஸ்கேட்டர் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து ராமன் ஸ்கேட்டர் லைட், இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா வந்து ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்ஸ். ஓகே, ஸோ தென் அடுத்து ரேலே ஸ்கேட்டர் லைட், தட் இஸ் இந்த எலாஸ்டிக், இது வந்து இன்னொரு நேம் வந்து எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங். தென் ராமன் ஸ்கேட்டர்ட் லைட், இது வந்து என்னென்னா ஸ்டோக்ஸ் லைன்ஸ். இந்த ஸ்டோக்ஸ் லைன்ஸ் இதில் ஆன்டி ஸ்டோக்ஸும் சேர்ந்தே தான் இன்எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங் லைட். ஓகே, ஸோ அப்போது இதில் வந்து இந்த ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்ஸ் இருக்குது. அந்த ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்ஸ் வந்து ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்ஸ் இதில் வந்து இதுதான் ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்ஸ். இந்த ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்ஸில் இது என்னது வந்து ஃபஸ்ட்டு போகக்கூடிய இன்சிடென்ட் லேசர். அப்போ இன்சிடென்ட் லேசர் வந்து கம்மியாக இருக்குது, அதான் E0 வந்து கம்மியாக இருக்குது. ஆனால் நமக்கு கிடைக்கிற ஸ்கேட்டர்ட் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்குது, அதான் E வந்து அதிகமாக இருக்குது, அதான் E இஸ் கிரேட்டர் தென் E0. ஏன்னா இங்கே வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகலை, இங்கே கேப் இருக்குது. ஸோ அப்போ இன்சிடென்ட் லைட் வந்து இன்சிடென்ட் எனர்ஜி இஸ் லோயர் தென் இந்த ஸ்கேட்டர் எனர்ஜி, அதுதான் என்னது ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன். தென் ஸ்டோக்ஸ் லைன்ஸ்னால் என்னது இருக்குது ஸ்டோக்ஸ் லைன்ஸ், இதில் வந்து நம்ம இன்சிடென்ட் இந்த இருக்குல்ல இன்சிடென்ட் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இன்சிடென்ட் எனர்ஜி இஸ் greater than scattered energy. Okay, அதான் என்னது ஸ்டோக்ஸ் லைன். தென் ரேலே ஸ்கேட்ரிங் தட் இஸ் எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங். இதில் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. வந்து இது வந்து என்னது இன்சிடென்ட் ரே, இது வந்து ஸ்கேட்டர்ட் ரே, போத் ஆர் ஈக்குவல். அதான் என்னது அதான் ஈக்குவல் டு போட்டிருக்கு. ஓகே, ஸோ அப்போ நம்ம கொஸ்டின் என்னது ராமன் எஃபெக்ட் வந்து அப்சார்ப்ஷன் லைட் தான் கிடையாது, ராமன் லைட் எமிஷன் ஆஃப் லைட் தான் இல்லை. இட்ஸ் எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங்னா அங்கே எனர்ஜி ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, E இஸ் ஈக்குவல் டு E0 இருக்குது. ஸோ தட் இஸ் வந்து ரேலே ஸ்கேட்ரிங், அதுவும் இல்லை. இன்எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங் பிகாஸ் த ஸ்கேட்டர்ட் ஃபோட்டான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி வித் த மாலிகுல்ஸ் எய்தர் கெய்னிங், அந்த மாலிகுல்ஸோட எனர்ஜி ஒன்றில் கெயின் ஆகிருக்கு, ஒன்றில் லாஸ் ஆகிருக்கு, கெய்னிங் எனர்ஜி ஆர் லாஸிங் எனர்ஜி. ஸோ இட் இஸ் classified as a inelastic scattering. But and elastic scattering, இந்த elastic scattering of light இருக்குல்ல, இது வந்து is meaning scattered light maintains the exact same energy. அந்த எனர்ஜியை வந்து எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருக்குது, அதான் எக்ஸாக்ட் சேம் எனர்ஜி அண்ட் வேவ் லென்த் அஸ் இன்சிடென்ட் லைட் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ அப்போ அது வந்து வராது. அப்போ ஆன்சர் என்னது இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். Question number 106. Which of the following solvents cannot be used in NMR spectroscopy? ஸோ கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணணும். நம்ம கொஸ்டினில் வந்து cannot be used கேட்டிருக்காங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து கேன் கேட்பாங்க, சம்டைம்ஸ் cannot கேட்பாங்க. அப்போ நம்ம கொஸ்டினை 2 or 3 டைம்ஸ் வந்து ரீட் பண்ணும்போது தான் நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அது தந்திருக்க கொஸ்டின் என்னென்னா எந்த சால்வெண்ட் வந்து NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ என்னென்னா NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் ப்ரோட்டான் வந்து நம்ம கொஸ்டின் வந்து ப்ரோட்டான் NMR. ஸோ அப்போ நம்ம எதை ஐடென்டிஃபை பண்ணுவோம், நம்பர் ஆஃப் இந்த ப்ரோட்டான் எதில் இருக்குது, அது எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். அப்போ நம்ம வந்து அந்த சால்வெண்ட்டில் சாம்பிளில் ப்ரோட்டான் இருக்கக்கூடிய சால்வெண்ட்டை டிசால்வ் பண்ணோம்னா இதுக்கும் ஆல்ரெடி ஒரு பீக் கிடைக்கும். ஸோ ப்ரோட்டான் வித்தவுட் ஹேவிங் ப்ரோட்டான் இல்லாத சால்வெண்ட்டை தான் நம்ம வந்து NMRக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கார்பன் டெட்ராக்ளோரைடு, தென் கார்பன் டைசல்ஃபைடு, தென் இது வந்து என்னது CH3 twice C double bond. இந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக குளோரின் போட்டிருக்கு, அதுதான் இந்த இது வந்து CCl3 twice C double bond. அப்போ வந்து குளோரின் எத்தனை டைம்ஸ் இருக்குது வந்து 6 டைம்ஸ். அப்போ இந்த ஹெக்ஸாக்ளோரோ அசிட்டோன் தான் என்னது இதுலேயும் வித்தவுட் ஹேவிங் ப்ரோட்டான். ஸோ அப்போ ப்ரோட்டான் இல்லை. ஸோ ப்ரோட்டான் இல்லாத NMR தான் நம்ம இந்த ப்ரோட்டான் இல்லாத சால்வெண்ட் தான் NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இது எல்லாமே வந்து ப்ரோட்டான் இல்லாத சால்வெண்ட், இதுலேயுமே ப்ரோட்டான் இல்லை. வந்து
CDCl3 நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா டியூட்ரேட்டட் குளோரோஃபார்ம் இந்த மாதிரி காம்பவுண்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். D2O இந்த மாதிரி காம்பவுண்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ புரோட்டான் இருக்கக்கூடிய சால்வெண்ட்டை நம்ம வந்து NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம அதில் கண்டுபிடிக்கிறதே ஹைட்ரஜனோட சிக்னல் எங்கே, அந்த எவ்வளோ சிக்னல், அது எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு கண்டுபிடிப்போம். அப்போ இதுக்கும் ஒரு பீக் வந்துடும். ஸோ அதனால் இதை யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ எதை யூஸ் பண்ண மாட்டோம்? குளோரோஃபார்ம். Okay, so our answer is the chloroform. Then how many PMR, that is proton magnetic resonance signals, were obtained for the compound neopentane? So அப்போ neopentane ஓட ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்சுக்கணும். neopentane ஓட ஸ்ட்ரக்சர் என்னன்னா, இந்த ஒரு கார்பன்னா அதோட சரௌண்டிங்கில் 4 பொசிஷன்லேயும் மெத்தில் குரூப் இருக்கும். ஸோ 4 பொசிஷன்லேயே மெத்தில் குரூப் இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? நியோபென்டேன். இப்போ இதுக்கு நம்பர் போடணும்னா இது 1 2 3 போட்டுக்கலாம். அதுதான் இங்கேருந்து நம்பர் போடணும்னா இது 1 2 3 போட்டுக்கலாம். ஸோ எப்படி போட்டாலும் இந்த செகண்ட் பொசிஷனில் ஒரு மெத்தில் குரூப், இங்கே ஒரு மெத்தில் குரூப். ஸோ அப்போ அதோட இந்த காம்பவுண்டை எப்படி எழுதிக்கலாம்? 2,2 எத்தனை மெத்தில் இருக்குது? இதோட செகண்ட் பொசிஷனில் இங்கே ஒரு மெத்தில் குரூப் இருக்குது, இங்கே ஒரு மெத்தில். ஸோ அப்போ 2,2 2 மெத்தில். ஸோ இப்போ டைமெத்தில் 2,2 டைமெத்தில் இந்த 3 கார்பன் தானே. ஸோ அப்போ ப்ரோப்பேன். இதுதான் என்னது? நியோபென்டேன். நியோபென்டேனில் உள்ள எல்லா கார்பனையும் பார்க்குறோம். எல்லா கார்பனும் நம்ம பார்த்தோம்னா எல்லா கார்பனும் எப்படி இருக்குது? வந்து மெத்தில் குரூப் தான், ஈக்குவலண்டாக இருக்குது. ஸோ அப்போ ஈக்குவலாக இருக்கிறனால வந்து இதுவும் மெத்தில் குரூப் தான். இங்கேயும் மெத்தில், எல்லாமே ஏ தான். ஏ இப்போ இது ஒரு ப்ரோட்டான், இங்கே இது எல்லாமே சேம் ப்ரோட்டான். ஸோ அப்போ எல்லாமே ஈக்குவலண்டாக இருக்கிறதான் the central carbon atom bonded with 4 methyl group. The 4 methyl groups are chemically equivalent. எல்லாமே ஈக்குவலண்டாக இருக்குது. ஈக்குவலண்டாக இருக்கிறனால இது வந்து symmetrical tetrahedral structure of the molecule. ஸோ ஆல் ப்ரோட்டான்ஸ் இதில் எல்லாமே ஈக்குவலண்டாக இருக்காதான். ஆல் ப்ரோட்டான்ஸ் ஆர் ஈக்குவலண்ட். they absorb energy of the same radio frequency. அப்போ அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்து சேம் ரேஞ்சில் இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ இது வந்து இதுக்கு எத்தனை சிக்னல் கிடைக்கும்? ஒன்லி 1 சிக்னல். இதுக்கு வந்து ஒன்லி 1 சிக்னல் கிடைக்கும். இதுக்கு எத்தனை சிக்னல்? 1 சிக்னல். இது வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். வந்து டைஎத்தில், இந்த டைஎத்தில் ஈத்தர்னா அதோட இது வந்து CH3 CH2O CH2 CH3. இந்த டைஎத்தில் ஈத்தர். இந்த டைஎத்தில் ஈத்தரில் இப்படி ஒரு பிளேன் போகுது. இப்படி ஒரு பிளேன் போகும்போது இது ரெண்டும் ரொட்டேட் பண்ணும்போது இதுவும் ஈக்குவலாக இருக்கா? ஸோ அப்போ இது வந்து ஏன்னு வச்சுக்கும். இது ரெண்டும் சேமாக இருக்குது. அது மாதிரி அதுக்கு அடுத்து வந்து இந்த ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ இது பின்னு வச்சுக்கலாமா? அப்போ இதில் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எத்தனை இருக்குது? இந்த 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்குது. அதுதான் வந்து 2. இதோட சிக்னல் வந்து 2. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ அந்த எத்தனால் CH3 CH2OH. அப்போ இதில் எத்தனை நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்குது? இது ஒரு ப்ரோட்டான்ஸ், இது ஒரு டிஃப்ரெண்டான ப்ரோட்டான்ஸ், இது ஒரு டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ மூணுமே வந்து டிஃப்ரெண்டாக இருக்கா? ஸோ அப்போ இது ஏன்னா இந்த ப்ரோட்டான்ஸ் ஏ, இது வந்து பி, இது சி. ஸோ அப்போ 3 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்குது. ஸோ இதோட நம்பர் ஆஃப் சிக்னல் வந்து என்னவாக இருக்கும்? 3 இருக்கும். இது எல்லாமே சேம் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்குது, அதாவது ஈக்குவலண்ட் ப்ரோட்டான்ஸ். அப்போ அதோட சிக்னல் 1. இங்கே வந்து இந்த இப்படி ஒரு பிளேன் பாஸ் ஆகும்போது இந்த ரெண்டுமே ஈக்குவலண்டாக இருக்கா? இங்கேருந்து கட் பண்ணாலும் இது ஈக்குவல் தான், இது ஈக்குவல், இதுவும் ஈக்குவல். ஸோ எந்த வித்தியாசமும் இல்லை. அப்போ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் சேம், அதுக்கு அடுத்த கார்பனும் ஈக்குவலாக இருக்கிறனால 2 சிக்னல். ஓகே, தென் அப்போது இதில் வந்து நமக்கு என்ன இருக்குது? நியோபென்டேனில் இந்த பிஎம்ஆர் சிக்னல் என்னவாக இருக்கும்? 1. ஸோ அப்போ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 108 வந்து in proton, the hydrogen NMR, a proton exposed to a external magnetic force and the 14.1 Tesla will process with this magnetogyric ratio, that is mu, that is 60 megahertz. T is measure of. ஸோ அப்போ நம்ம தந்திருக்கக்கூடிய இதை பார்த்த உடனே இது என்னது ஒரு பெரிய சம் போல் இதுக்கு சம்முக்கு கண்டுபிடிச்சி தான் அந்த ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு நம்ம நினைப்போம் இதோட வேல்யூவை வச்சு. ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்கு? T வந்து எதை மெஷர் பண்ணணும்? T is nothing but Tesla. T என்னன்னு சொல்கிறோம்? டெஸ்லா. இது வந்து எதோட யூனிட் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. நம்ம வந்து இந்த NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்ளை பண்ணுவோம். அந்த அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட் தான் டெஸ்லா. ஸோ அப்போ T இஸ் மெஷர் ஆஃப். எதை மெஷர் பண்ண யூஸ் பண்ணுறோம்? இது வந்து ரிலாக்ஸேஷன் டைம்னா டைமோட யூனிட் என்னது? செகண்ட். தென் கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ வந்து கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ அதோட வந்து என்னென்னா மெகாஹெர்ட்ஸ் பை டெஸ்லா. இது ரேடியன் ஃபார்மில் சொல்லணும் அப்படின்னா ரேடியன்
செகண்ட் இன்வர்ஸ் டெஸ்லா இன்வர்ஸ். ஸோ அப்போ அப்படி ரெண்டு யூனிட் இருக்குது. கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ தட் இண்டிகேட்ஸ் இதுதான் என்னன்னு சொல்லலாம் அந்த மியூ. தென் ஷீல்டிங் பேராமீட்டர் இஸ் எ டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி டிஃபிகல்ட்லி எக்ஸ்பிரஸ்ட் இன், அது வந்து யூனிட் கிடையாது, அது நம்ம எப்படி சொல்லிக்கலாம் பார்ட்ஸ் பெர் மில்லியன் அப்படின்னு சொல்லிக்கலாம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இதுதான் அதோட ஆன்சர். ஏன்னா இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இருக்கு, இதுதான் இதை வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் டென்சிட்டின்னு சொல்லலாம், அல்லது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம், அல்லது மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகே, ஸோ அப்போ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அல்லது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இது எல்லாத்தோட வந்து யூனிட் தான் டெஸ்லா. மேக்னெட்டிக் ஃபீல்டு இதோட யூனிட் தான் இது டெஸ்லா. அப்போ டி இஸ் மெஷர், டெஸ்லா எதை மெஷர் பண்ணுறதுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. தென் கொஸ்டின் நம்பர் 109. த செலெக்ஷன் ரூல் ஃபார் த ரொட்டேஷ்னல் ராமன் ஸ்பெக்ட்ரா ஆஃப் அ லீனியர் மாலிகுல். வந்து ஒரு ரொட்டேஷ்னல் ராமன் ஸ்பெக்ட்ரா எடுத்துகிட்டு அதோட செலெக்ஷன் ரூல் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதோட செலெக்ஷன் ரூல் என்னென்னா ஆப்ஷன் பி வந்து the selection rule for pure rotational Raman spectra of a linear molecule delta J is equal வந்து delta J is equal 0 plus or minus 2. இதுதான் வந்து ஒரு pure rotational Raman spectra ஓட selection rule. இதில் வந்து 0 இருக்கு, அந்த 0 தட் 0 இந்த 0 எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா இந்த இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. தட் இஸ் Rayleigh scattering. Rayleigh scattered where the photon scatters elastically with no change in the rotational state. அதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. that is delta J equal to 0. then delta J equal to 0. delta J equal to plus 2 that represents Stokes lines. இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது Stokes lines. வந்து இட்ஸ் represents Stokes lines வந்து where the molecule transition to a higher rotational energy state by the absorbing energy from the incident proton. then delta J equal to minus 2. இது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது anti-Stokes lines. இது ரெண்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம் inelastic scattering. இது வந்து இந்த elastic scattering. Okay. So upon delta J equals 0 that represents Rayleigh scattering, then delta J is equal to plus 2 that indicates Stokes line, then delta J equal to minus 2 that indicates anti-Stokes line, that is lower rotational energy. The anti-Stokes lines where the molecule transition assets and the lower the rotational energy state energy from the scattered photon. Then delta J equal to plus or minus 1 இருக்கா, the plus or minus 1 that represents microwave spectroscopy. இது மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி பற்றி சொல்கிறது. டெல்டா ஜே வந்து ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை பற்றி சொல்கிறது தான் இந்த டெல்டா ஜே ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ஸோ அப்போ நமக்கு வந்து ராமன் ஸ்பெக்ட்ரா தான் கேட்டிருக்கு. அப்போ இது வந்து டெல்டா ஜே ஈக்குவல் டு 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. Then question number 110. The most widely used radiation source in the absorption spectroscopy. ஸோ வந்து நம்ம இந்த ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ரேடியேஷன் சோர்ஸ் அந்த அட்டாமிக் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் அதிக அளவு எதை பயன்படுத்துவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹாலோ கேத்தோட் லேம்ப். இது வந்து சிம்பிளாக HClன்னு சொல்லிக்கலாமா. HCl. It is the most common line source used in atomic absorption spectroscopy because இந்த இதுக்கலாம் இந்த ரேடியேஷன் வந்து இந்த ஹாலோட் கேத்தோட் லேம்ப் இருக்குல்ல, இது வந்து நம்ம மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுவோம் எதில் அட்டாமிக் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில். இது எதை எமிட் பண்ணால் ஷார்ப்பான பீக் கொடுக்கும். தென் இன்டென்ஸ் கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் த டார்கெட் எலமெண்ட். ஸோ அப்போ அந்த எலமெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஷார்ப்பான இன்டென்ஸான பீக் கொடுக்குறது என்னது ஹாலோ கேத்தோட் லேம்ப். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் டிஸ்சார்ஜ் லேம்ப். இந்த ஹைட்ரஜன் discharge lamp or continuation radiation source primarily used in the இது வந்து எதில் யூஸ் பண்ணுறோன்னா ultraviolet region for the UV visible spectroscopy. வந்து ultraviolet regionல UV visible spectroscopyல இதை யூஸ் பண்ணுறோம்.
visible spectrometer not as a standard line source of atomic absorption spectroscopy இதை யூஸ் பண்ணல ஹைட்ரஜன் டிஸ்சார்ஜ் லேம்ப் ஓகே ஸோ வந்து இந்த UV visible spectroscopy தான் இதை யூஸ் பண்ணுறோம் தென் எலக்ட்ரோட்லெஸ் டிஸ்சார்ஜ் லேம்ப் இது வந்து EDL are also used in atomic absorption spectroscopy but they are limited to a volatile elements ஸோ இது வந்து லிமிட்டாக தான் யூஸ் பண்ண முடியும் எதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா இது எதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ண முடியாதுன்னா வந்து அர்சனிக் தென் ஆன்டிமனி செலீனியம் இந்த காம்பவுண்டுக்கு வந்து இந்த எலக்ட்ரோ டிஸ்சார்ஜ் லேம்பை அட்டாமிக் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் யூஸ் பண்ண முடியாது பட் ஹாலோ கேத்தோட் லேம்பை எல்லா அட்டாமிக் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில் இந்த ரேடியேஷனை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் இந்த இதில் எது A1 ஒன்லியா 3யா 3 இல்லை 1 இருக்கணும் 1 and 2 வராது 1 and 3 இல்லை இது வந்து எக்ஸப்ஷன் இருக்குது அர்சனிக் ஆன்டிமனி செலீனியத்தில் வந்து இது ஒர்க் ஆகாது ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் A1 ஒன்லி ஓகே தென் intensity of the correct identify the correct statement ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறோம் ஓகே ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு ஆல்ரெடி வந்து ராமன் எஃபெக்டில் அந்த டயக்ராம் பார்த்துருக்கோம் அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இதில் வந்து இது ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்குவோம் இந்த டயக்ராம் மட்டும் போட்டுக்குவோம் இது வந்து அதோட 0 1 2 3 4 இனி இந்த லைன் வந்து ஓகே ஸோ இது வந்து என்னன்னு சொல்கிறோன்னா நம்ம ஆல்ரெடி இந்த டயக்ராம்லேயே பார்த்தோம் இது வந்து ரேலே ஸ்கேட்ரிங் இது வந்து ஸ்டோக்ஸ் ராமன் ஸ்கேட்ரிங் இது வந்து ஆன்டி ஸ்டோக்ஸ் ராமன் ஸ்கேட்ரிங் இது இனி வந்து இதோட எனர்ஜி லெவல் நம்ம பார்க்குறோம் ஸோ அப்போ இது இந்த என்னன்னு சொல்கிறோம் இந்த பகுதியில் இது வந்து என்னென்னா அதோட ஸ்கேட்டர் இந்த இன்சிடென்ட் லைட்டு தட் இண்டிகேட்ஸ் இனி இப்போ இந்த டயக்ராம் வரைவோம் இதில் வந்து ஒரு லேசர் போகுது இது வந்து சாம்பிள் இது சாம்பிள் இந்த சாம்பிளில் பட்டு இது ஸ்கேட்டர்ட் ஆகுது அப்போ இது வந்து ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன் இது வந்து ரேலே ஸ்கேட்ரிங் தென் இது வந்து ஸ்டோக்ஸ் லைன் அப்போது சாம்பிளில் பட்டாச்சு இது இன்சிடென்ட் லைட்டா இனி இந்த இப்போ நம்ம இதை வச்சு சொல்கிறோம் ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன் இந்த ஆன்டி ஸ்டோக்ஸ் லைனில் எது ஆன்டி ஸ்டோக்ஸ் இங்கே இருக்குது இது இன்சிடென்ட் இது வந்து இன்சிடென்ட் லைட் இது ஸ்கேட்டர் அப்போது வந்து எனர்ஜி வந்து இன்சிடென்ட் ரேக்கு என்னவாக இருக்குது கம்மியாக இருக்குது ஸோ அப்போ இன்சிடென்ட் ரே வந்து நம்ம இன்சிடென்ட் ரேயை E0ன்னு வச்சுக்கோம் E0 கம்மியாக இருக்குது கிரேட்டர் தென் E ஓகே தென் இந்த ரேலே ஸ்கேட்டரிங்க்கு ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது ரெண்டுமே ஈக்குவல் ஸோ அப்போ E0 ஈக்குவல் டு E தென் ஸ்டோக்ஸ் லைனில் ஸ்கேட்டர்டு இது வந்து அதிகமாக இருக்குது அப்போ E0 இஸ் கிரேட்டர் தென் வந்து ஸ்கேட்டர்டு எனர்ஜி இது நம்ம போட்டாச்சு இனி நமக்கு வந்து இந்த டெல்டா E இஸ் ஈக்குவல் டு H மியூ நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம் அப்போ H இஸ் ஈக்குவல் டு C பை லாம்டா அப்போ இது வந்து எனர்ஜி அப்போ எனர்ஜியும் இதில் வந்து ஒரு இருக்குது இந்த ஒரு இது எனர்ஜியும் வந்து தென் இதோட H பை C by lambda the mu இந்த எனர்ஜி அண்ட் ஃப்ரீக்வன்சி இது எனர்ஜி இது ஃப்ரீக்வன்சி இது ரெண்டுமே என்னது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஸோ அப்போ E இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு mu தட் இஸ் ஃப்ரீக்வன்சி அப்போ வந்து எனர்ஜியும் ஃப்ரீக்வன்சியும் சேம் தான் அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் ஃப்ரீக்வன்சினா mu நாட் இஸ் இந்த மியூன்னு எழுதிக்கலாமா தென் mu நாட் இஸ் ஈக்குவல் டு mu then mu not is greater than mu எழுதிக்கலாமா அப்போ இது ரெண்டுமே வந்து இந்த சேம் பட் வேவ்லென்த் இது தான் என்னது வேவ்லென்த் வந்து இஸ் அப்படியே ஆப்போசிட் பிகாஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்போ வேவ்லென்த்னா இதுக்கு எப்படி இருக்கும் வேவ்லென்த் அப்போ லாம்டா இஸ் கிரேட் வந்து லாம்டா நாட் இஸ் கிரேட்டர் தென் லாம்டா நாட் இஸ் கிரேட்டர் தென் லாம்டா இது வந்து லாம்டா நாட்டும் லாம்டாவும் ஈக்குவல் தான் இது லாம்டா நாட் இஸ் லெஸ் தென் லாம்டா
இது வந்து அதோட வேவ் லென்த்து. ஓகேனா பிகாஸ் இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல். ஓகே, தென் அதோட இன்டென்சிட்டியும் வேவ் லென்த்தும் ஈக்குவல் தான். ஓகே, ஸோ அப்போ இன்டென்சிட்டியும் இதுவும் சேம் தான். இது அதிகரிச்சுன்னா இதுவும் அதிகரிக்கும். என்னது? வேவ் லென்த்தும். ஓகே, ஸோ அப்போ இது சிம்பிளாக எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, இன் ஸ்டோக்ஸ் லைன்ஸ்க்கு நான் சொல்கிறேன். ஸ்டோக்ஸ் லைன்ஸுக்கு எனர்ஜி வந்து லோயர் எனர்ஜி வந்து லோயர் எனர்ஜி. ஏன்னா ஸ்கேட்டர்ட் ஆகி வரக்கூடிய எனர்ஜி வந்து லோயராக தான் இருக்குது. அப்போ லோயர் எனர்ஜி, தென் அதுக்கு எது ஈக்குவலாக இருக்குது? ஃப்ரீக்வன்சியும் அப்போ லோயராக தான் இருக்கும். லோயர் ஃப்ரீக்வன்சி. ஓகே, தென் இதுக்கு வந்து ஹையர், இது அப்படியே ஆப்போசிட் என்னது? ஹையர் இன்டென்சிட்டி அண்ட் வேவ் நம்பர். அப்போ ஹையர் இன்டென்சிட்டி அண்ட் ஹையர் வேவ் நம்பர், வேவ் லென்த்து. ஓகே, ஸோ அப்போ இது தெரிஞ்சிச்சா எப்படின்ட்டு? இந்த மெயினாக இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் இதுக்கு டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல். எனர்ஜியும் வந்து அதோட ஃப்ரீக்வன்சியும் டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல், எனர்ஜியும் வேவ் லென்த்தும் இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல், அப்புறம் வேவ் லென்த்தும் இன்டென்சிட்டியும் சேம் தான், அதாவது டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல். ஓகே, ஸோ அப்போ நம்ம இப்போ இது பார்ப்போம். அடுத்து ஒரு பீக் கிடைக்கும். இந்த கிடைக்கக்கூடிய பீக் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதில் வந்து பீக் இருக்குன்னா இங்கே கிடைக்கிறது வந்து இது இங்கே வந்து ஸ்டோக்ஸ், இங்கே ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்ஸ்க்கு இங்கே இருக்குது ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்ஸ். இது ஸ்டோக்ஸ் லைன்ஸ். இது வந்து ரிலே, தட் இஸ் இன் லேசர் இன்டென்சிட்டி. ஓகே, ஸோ அப்போ நம்ம இப்போ இந்த ரீட் பண்ணுவோம். intensity of Stokes lines is greater than anti-Stokes line. So அப்போ intensity of Stokes line வந்து என்னவா இருக்குது? Stokes lineோட intensity வந்து ஹையராக இருக்குது. ஸோ அப்போ intensity of Stokes line is greater than anti-Stokes line. கரெக்ட் தான், ஏன்னா Stokes line தான் கிரேட்டராக இருக்குது. ஸோ இன்டென்சிட்டி, இந்த ஸ்டோக்ஸ் லைன்ஸோட இன்டென்சிட்டி வந்து கிரேட்டர் தான். ஓகே, தென் ஸ்டோக்ஸ் லைன்ஸ் ஹாவ் ஹையர் வேவ் லென்த் தென் இன்சிடென்ட் லைட். ஸோ அப்போ வேவ் லென்த் எப்படி இருக்குது? வந்து ஹை வேவ் லென்த் வந்து ஸ்டோக்ஸ் லைன்ஸ்க்கு வந்து ஹை வேவ் லென்த். ஸோ இதுவும் கரெக்ட் தான். தென் ஃபார் ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன் இஸ் டெல்டா மியூ இஸ் பாசிட்டிவ். டெல்டா மியூ வந்து இஸ் பாசிட்டிவா அப்படின்னா ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன் எங்கே இருக்குது? இதுதான் ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன். இங்கே வந்து பீக் வந்து பெரிய பீக்காக இருக்குது. ஸோ இது வந்து என்னவா இருக்குது? இது வந்து டெல்டா மியூ வந்து நெகட்டிவா, இது நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ். ஓகே, ஸோ அப்போ நமக்கு வந்து இது என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன் வந்து பாசிட்டிவ் வராது, நெகட்டிவ். ஸோ அப்போ இது ராங். தென் ராமன் ஸ்பெக்ட்ரா வாட்டர் கேன் பி யூஸ்ட் அஸ் ஏ சால்வெண்ட். இது வந்து கரெக்டு தான். ராமன் ஸ்பெக்ட்ராவில் வாட்டரை தான் நம்ம சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். அதான் வாட்டர் இஸ் அ வெரி புவர் ராமன் ஸ்கேட்டர் அண்ட் ப்ரொடியூசஸ் ஏ எக்ஸ்ட்ரீம்லி வீக் ராமன் ஸ்பெக்ட்ரம். திஸ் மேக் இட்ஸ் ஏ எக்ஸலண்ட் சால்வெண்ட் ஃபார் ஸ்டடிங் ஏ அக்வஸ் சொல்யூஷன் இன் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. பட் இது வந்து ராமன் ஸ்பெக்ட்ராவில் வாட்டரை சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். பட் ஐஆர் ஸ்பெக்ட்ராவில் வாட்டர் நம்ம வந்து அதில் யூஸ் பண்ண மாட்டோம். ராமன் ஸ்பெக்ட்ராக்கு வாட்டர் இஸ் யூஸ்ட் அஸ் ஏ சால்வெண்ட். கரெக்டு தான். ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் வந்து A, B and D. Then question number 12, in which region NMR spectra are observed? ஸோ எந்த ரீஜனில் வந்து NMR ஸ்பெக்ட்ரா வந்து அப்சர்வ் ஆகுது அப்படின்னா UV விசிபிளாக இல்லை, ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி தான் NMR ஸ்பெக்ட்ராவில் யூஸ் பண்ணுறோம். வந்து NMR ஸ்பெக்ட்ராவில் தென் MRI ஸ்கேன் இருக்குது, அதில் எல்லாத்துலேயுமே ரேடியோ ஃப்ரீக்வன்சி தென் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த எஃப்எம் ரேடியோ இது எல்லாத்துலேயுமே ரேடியோ ஃப்ரீக்வன்சி தான். ஓகே, ஸோ அப்போ இது வந்து இந்த NMR ஸ்பெக்ட்ராவில் வந்து என்ன ரீஜன் யூஸ் பண்ணுறோம்? ரேடியோ ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. அப்போ யூவி விசிபிளில் எது யூஸ் பண்ணுறோம்னா எலக்ட்ரானிக் டிரான்சிஷன். தென் எக்ஸ்ரேயில் இன்னர் செல் எலக்ட்ரானிக் டிரான்சிஷன், இன்னர் செல் electronic transition. Then microwave வந்து is a rotational transition. Then radio frequency வந்து NMR. So அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் D. Then question number 13, 113 nuclei with an even number of protons and neutrons. So proton, இது வந்து ஒரு proton இருக்குது, வந்து ரெண்டுமே ஈவனில் இருக்குது. ஈவன் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இது வந்து ஹீலியம், ஒரு ஆட்டம், இந்த ஆட்டமில் வந்து ப்ரோட்டானும் ஈவன், இது வந்து 2,
மாஸ் நம்பர் இதுக்கு வந்து 4. ஸோ அப்போ ரெண்டுமே ஈவன் நம்பரில் இருந்துச்சுன்னா அந்த வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஜீரோ ஸ்பின். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டே இருக்காது, ஜீரோ ஸ்பின் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு question number 114. A compound shows a proton NMR peak at 240 Hz downfield from the TMS peak, a spectrometer operating 60 MHz. The chemical shift value in forms of tau scale. So first வந்து chemical shift நம்ம வந்து calculate பண்ணுறோம். ஸோ chemical shift வந்து டவு ஸ்கேலில் கேட்டிருக்காங்க. கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ எதில் கேட்டிருக்காங்க? டவு ஸ்கேல். ஸோ அப்போ கெமிக்கல் ஷிஃப்ட் தட் இண்டிகேட்ஸ் டெல்டா ஸோ ஷிஃப்ட் டவுன் ஃபீல்டு இன் வந்து டிஎம்எஸ்லேருந்து டவுன் ஃபீல்டு வரைக்கும் என்ன வேல்யூ உண்டு அப்படிங்கிறது அது வந்து என்னென்னா அந்த ஃபார்மில் வந்து ஷிஃப்ட் டவுன் ஃபீல்ட் ஃப்ரம் டிஎம்எஸ் இன் ஹெட்ஸ் டிவைடட் பை ஸ்பெக்ட்ரோமீட்டரில் அந்த ஃப்ரீக்வன்சி வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது. ஸ்பெக்ட்ரோமீட்டர் ஆப்பரேட்டிங் ஃப்ரீக்வன்சி இன் மெகா ஹெட்ஸ். ஸோ வந்து அதோட வேல்யூ இப்போ டிஎம்எஸ் ஆஃப்டரில் வந்து வேல்யூ ஒன்று இருக்குது. த காம்பவுண்ட் சோர்ஸ் எ புரோட்டான் என்எம்ஆர் பீக் டவுன் ஃபீல்டு ஃப்ரம் த டிஎம்எஸ் அது வந்து என்னது 240. அடுத்து அந்த ஆப்ரேட் பண்ணும்போது 60 MHz. 60 அப்போ இதையும் கட் பண்ணும்போது 4. இது வந்து 4 parts per million. ஓகே, ஸோ நமக்கு என்ன பண்ணணும், இதை டவு ஸ்கேலில் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ டவு ஸ்கேலுக்கு வந்து டவ் இஸ் ஈக்குவல் 10 minus delta. அப்போ 10 minus delta வேல்யூ 4. அப்போ 6 parts per million. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 6, ஆப்ஷன் ஏ 6 parts per million. ஸோ அப்போ இந்த வீடியோவில் வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ரிலேட்டடான கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அப்போ இதோட இந்த நம்ம 2025 சிடிஎஸ் எக்ஸாம் கொஸ்டினில் நடந்த கொஸ்டின் பேப்பர் 200 கொஸ்டின் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இனி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் 2024 நடந்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக பாருங்கள், இது உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.